அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என் பசங்க ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தாங்க, எனக்கு வந்து ஹைதராபாத் பிரியாணி செஞ்சுட்டாங்க. நீங்கள் யூடியூப்பில் வந்து நிறைய டிஷ்லாம் பண்ணி போடுறீங்களே, ஆனால் வந்து எனக்கு ஹைதராபாத் பிரியாணி செஞ்சு கொடுங்கன்ட்டு. ஆனாலுமே வந்து எனக்கு அதை பற்றி ஐடியாவே இல்லைங்க. செய்வேன், ஒரு 2-3 தடவை செஞ்சுருக்கேன். எனக்கு சொதப்பிடுச்சு. அதனால தான் வந்து இது அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல. சரி, இப்போது எங்கள் அக்கா கிட்ட சரியாக கேட்டுக்கிட்டு அப்புறம் நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு தான். எங்கள் அக்கா நல்லா பண்ணுவான் இந்த மாதிரி டிஷ் எல்லாமே. சொன்னதை வச்சு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் முறுமுறுன்ட்டு. இப்போ வந்து சிக்கன் வந்து ஒரு 1/2 kg தான் எடுத்திருக்கேன். 1/2 kg சிக்கன் வந்து வறுக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு கம்மியாக செஞ்சு பார்க்கலான்ட்டு. இதில் வந்து இந்த ஸ்பெஷல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் 2 ஸ்பூன். இது வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் வந்து கீழே லிங்க்கில் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது வந்து ஒரு லெமனை ஸ்க்யூஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாவை இந்த நல்லா இடித்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளுமே ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேணும்னா கம்மி பண்ணிக்கோங்க. இதில் வந்து சால்ட்டையுமே தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி, சாப்பாடில் நம்ம உப்பு போட்டுரும், அதனால் வந்து சால்ட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு இருக்குது, அதையுமே ஆட் பண்ணி கூடவே கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்கேன் வெங்காயம், அதையுமே ஆட் பண்ணி கொத்தமல்லி, புதினா இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஊறட்டும்னு எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து 1/2 kg மட்டும்தான் போட்டு நான் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து 1/2 kg பாஸ்மதி ரைஸ் வாங்கியிருக்கேன், அதை எடுத்து ஊற வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் ஆயிலை ஊற்றிக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் வந்து அந்த மசாலாலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த சிக்கனில் ஊற்றிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த ரைஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இதில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி நல்லா வேக விட்டுருங்க. இப்போது பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்மதி ரைஸ் இந்த பக்கம் நல்லா ஊறி இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியை வச்சுட்டு நம்ம அந்த ரைஸ் செய்கிறதுக்காக அதில் ஒரு 3 லவங்கம், கொஞ்சமாக பட்டை, 3 ஏலக்காய், கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு நம்ம இதிலே வந்து சால்ட்டையுமே ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சாப்பாட்டுக்கு எந்த அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுவீங்களோ அதுபோல் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சாதத்துலேயும் உப்பு இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போது கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ரைஸில் வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து ரைஸை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்குங்க. உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து ரைஸில் உப்பு கரெக்டாக இருந்தால் தான் நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணி சாப்பிடும்போது வந்து டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். அதனால் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. ரைஸ் வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா இதாகிடும். பார்த்திங்கன்னா ரொம்பவும் வேக விடாமல் பாருங்கள், எவ்வளோ நீல வாக்கில் இருக்குது பார்த்திங்களா இந்த ரைஸு. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கும்போது. சரி, ஓகே. இந்த ஸ்டேஜில் ஓரளவுக்கு வெந்திருக்கிறதுனால நம்ம இந்த ஸ்டேஜில் வடிகட்டிடலாம். நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் சாப்பாடு. அப்போ தான் கொஞ்சமாக தண்ணி இருந்தாலுமே எல்லா சாப்பாடும் ஒன்றோடனா ஒட்டிக்கும். அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஆயிலும் சேர்த்துருக்கோம், அதனால கவலை எதுவும் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், அரிசி நல்லா ஒன்றோடனும் ஒட்டாமல் சூப்பராக இருக்குது, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இன்னொரு பேனில் கீயை ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கீயை ஊற்றிட்டு இந்த சாதம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை மேலே போட்டு அதுக்கு மேலே வந்து இந்த கிரேவி இருக்கு இல்லையா, நம்ம சிக்கன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அந்த கிரேவியுமே ஆட் பண்ணிக்கிட்டு மேலே வந்து இன்னொரு வாட்டி சாதத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து நம்ம வந்து கொத்தமல்லி, புதினா இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவுமே வேணாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து கரம் மசாலாவுமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தெளிச்சிக்கலாம் மேலே. இப்போ வந்து என்கிட்ட குங்குமப்பூ இல்லாததுனால வந்து நான் வந்து எல்லோ கலர் பவுடரை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், கேசரி பவுட்ரு, அதையுமே கொஞ்சம் கொஞ்சம் தெளித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ரைஸை போட்டுட்டு இது மேலே வந்து நம்ம சிக்கன் கிரேவியுமே ஆட் பண்ணி புதினா, கொத்தமல்லி, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயம், அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கலர் தண்ணி, இது எல்லாமே ஆட் பண்ணி அப்படியே லேயர் பை லேயராக கொடுத்துட்டு கடைசியாக வந்து நம்ம நெய்யை போட்டு நம்ம வந்து தம் பண்ணி கொடுக்க வேண்டியது தான். பாருங்கள், இப்போ பாருங்கள் அழகாக நான் செஞ்சுக்கிட்டு அங்கங்கே கலர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும், அதிகமாக இல்லை. இப்போ நெய்யை ஊற்றிட்டு நம்ம வீட்டில் இருக்க பழைய தவாவாக இருந்தால் எடுத்து வச்சுட்டு
அது மேலே இந்த சாப்பாடை எடுத்து வச்சுட்டு அது மேலே வந்து துணி இருந்தால் காட்டன் துணி அது மேலே மூடி அதுக்கு மேலே மூடிட்டு மேலே ஒரு வெயிட்டை வச்சு விட்டுருங்க. நம்ம தம் கொடுக்கறதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. அவ்வளோதான், தம் கொடுக்க வேண்டியது தான். இப்போ ஐஸ்கிரீம் தான் கேள்விப்பட்டேன். இது அருண் மில்க் ஷேக்கா, ஐஸ்கிரீம் மில்க் ஷேக்கா இது. சரி பார்த்தேன், குடிச்சு பார்த்தேன், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இது ஐஸ்கிரீமை விட இது நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு வேளை நான் 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னீங்க. அது ஆயிலை ஊற்றிட்டு ஆயிலில் வந்து சிக்கன் ஆட் பண்ணி இதில் வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போடும்போது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு காரத்துக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் பத்திக் மசாலா, இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சுக்காவே செஞ்சு வச்சுக்கோங்க. கிரேவி செய்யலாம், ஆனால் டைம் இல்லை, அதனால் வந்து சுக்காவாக செஞ்சு வச்சிடுறேன்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். நல்லா பெரட்டி விட்டுட்டு மூடியை போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா தம் ஆகட்டும். எதுவுமே கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா சிக்கன்லாம் வந்து டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் இதோட. இப்போ பார்த்திங்கன்னா கடைசியாக கொத்தமல்லியை தூவி இறக்க வேண்டியதான். சூப்பரான சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஹைதராபாத் பிரியாணியுமே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் நான் ஓப்பன் பண்ணேனே. ஏன்னா எடுத்த உடனே சூடாக இருக்கும் போதே நம்ம சாப்பாடை கிளறக்கூடாது. கிளறினிங்கன்னா வந்து சாப்பாடு அந்த ரைஸ் எல்லாமே உடஞ்சிடும். அதனால் இப்போ பாருங்கள், இந்த டைமில் கிளறி விட்டிங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்தது, நல்லா செஞ்சுருக்கேனேன்ற மாதிரி. ஆனால் வந்து டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். அது பசங்க எங்கள் ஹஸ்பண்ட்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டைமும் இதே மாதிரி பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஹைதராபாத் பிரியாணி யாருக்கெல்லாம் பிடிக்குன்ற மாதிரி எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இது ஃபஸ்ட் டைம் செஞ்சதுனால எங்கே சொதப்பிடுவணும்னு ஒரு பயமும் இருந்தது. ஆனால் இன்ஷால்லாம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, ஓரளவுக்கு நம்ம இதை கற்றுக்கிட்டோன்ற மாதிரி. ஏன்னா 2-3 தடவை செஞ்சு நான் சொதப்பி விட்டுட்டேன். அதனால தான் என் பசங்கள்லாம் சாப்பிட்டுட்டு அஜ்மல்லாம் வந்து 2-3 தடவை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா. நல்லாவே இருக்குது. அந்த பிரியாணி விட இது எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தான். சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் வந்து லஞ்சில் எனக்கு கட்டித்தாங்க, ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து ஹைதராபாத் பிரியாணி பிடிக்கும், இன்னும் வந்து எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து பிரியாணிலாம் உங்களுக்கு பிடிக்குன்ற மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய எப்போவுமே ஆதரவு எனக்கு தேவை. இதே போல் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அல்லாஹ் ஹாஃபிஸ்.